ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என் சின்ன பொண்ணோட பர்த்டே. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் இந்த வீடியோவில் எல்லாம் நிறைய ஃபன் இருக்குது. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சமையல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ ப்ளீஸ் ப்ளீஸ். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பர்த்டேக்கு முன்னாடி நாள் தான் வந்தாங்க. இப்போ தான் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ளே வராங்க. வ்ளாக் அக்ஷரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்கிட்ட வரவே மாட்டேன்றாங்க பாருங்க. இப்போ நாங்கள் பர்த்டேக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ண எல்லோரும் காரில் போயிட்டுருக்கோம். என்னோடய அக்கா வந்து வெள்ளி கொலுசு வந்து கிஃப்ட் பண்ணாங்க பாப்பாவுக்கு. அதுதான் கடையில் பார்த்துட்ருக்கோம் நாங்கள். இந்த பிடிச்சிக்கோ இருக்கா சுதா கொலுசு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பிரியாணி செய்ய தேவையான எல்லா பொருளும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு எல்லோரும் டயர்டாகி வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். அப்போ கூட நாங்கள் இன்னும் ட்ரெஸ் எடுத்து முடிக்கல. பசங்களை வச்சுட்டு ட்ரெஸ் எடுக்க முடியல, எல்லா ஷாப்லேயும் இறங்க முடியல. அதனால் வந்து பசங்களை வீட்டில் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு மதியானம் நாங்கள் பிரியாணி வாங்கின்னு போயிட்டோம். அப்போ போய் செய்ய முடியல, அதனால் பிரியாணி வாங்கின்னு போய் சாப்பிட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 o'clock வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டுருக்கோம் பாப்பாவுக்கு. சுகா ஹாய் ஹாய். வேறு காட்டு கலரு. நல்லா இருக்குடி. ஃபைனலாக இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நேர்லேயும் பின்னாடி அப்படியே கொஞ்சம் லாங்காக நடந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்கிட்டு வந்தாச்சு. நீதா கட்ட போற, நீதா நைட்டு கட்ட போற. நூல் இருக்கா? நூல் இருக்கா வீட்டில்? அவங்க சொல்கிறாங்க இது தாங்கம்மா, இது தாங்க, அது கட்டுறதுக்கு பால். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ஷாப்பிங் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. இப்போது நம்ம வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க வீட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூண்டெல்லாம் உரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 12 o'clock கேக் கட் பண்ணலாம். வாங்க கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். பர்த்டே செலிப்ரேஷன் கண்டினியூவாக வரும். நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் வந்து வீடியோவில் வரும், பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு உரிக்க போகலாம். அடுத்து நம்ம 12 o'clock ஆன உடனே கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். வாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறேன். நான் வரணும் தான் இட்லி அப்படியே வாயில் ஆவதுக்கு அப்படியே சுடு சுடு சர்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே மோசமா போடுவாங்க. அதனால தான் எங்க அம்மாவுக்கு கூப்பிட்டு இருக்கோம்.
ஹாப்பி பர்த்டே பிரக்யா. எப்போவுமே மார்னிங் கேக் கட் பண்ணுறதை விட நைட் 12 o'clock கட் பண்ணுற ஃபீலே ஒரு தனி ஃபீல் தான். செம்ம என்ஜாய்மெண்ட் அது. ரெண்டு பேர் 3 பேர் சேர்ந்து செய்தியெல்லாம் கட் பண்ணி தரல கூட வேஸ்ட் பண்ணிடுறா. சச்சி நீ ஒரு கட் பண்ணு, சிண்டு ஒரு கட் பண்ணிட்டா. ஹாய் சொல்லுங்க. ஹாய். மார்னிங் ஆயிடுச்சு. காலையில் ஏஞ்சி எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி நிற்கிறது வச்சுக்கோமா. இப்போ வந்து அந்த நம்ம வரலாமா அந்த என்ட்ரன்ஸு அங்கே நிற்கும் பஸ்ஸெல்லாம் இப்போ உள்ளே வராது ஜனம், அவ்வளோ கூட்டம். சரி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஏங்க வாங்க சூடா சாப்பிடலாம். மாத்தி மா எல்லாம் வாங்க, ஹோட்டல்ல வாங்கியாச்சு, இன்னைக்கு வாங்க சாப்பிடலாம். சூடா இருக்கும்போது சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் கொடுக்குறாங்க நிறைய இருந்து சொல்லுமாமாண்ணா இருல பிரியாணியை நாங்கள் பாய் வச்செல்லாம் செய்யலை, நாங்களே செஞ்சோம். யார் யாருன்னா எங்கள் அம்மா, எங்கள் மாமா, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய அக்கா எல்லாம் சேர்ந்து செஞ்ச பிரியாணி இது. என்ன புஜ்ஜி பண்ணுகிற? ரொம்ப டயர்டா இருக்கே, சாப்பிடலாம். ஹாய் பிரி. சரி
எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் குழந்தைக்கு சூப்பு, இது ஃப்ரை, அது வந்து குழந்தைக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ், பிரியாணிலாம் சாப்பிட மாட்டா. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சிக்கன் இது சிக்கன் கபாப்க்கு போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஓ மை காட், மறந்தே போயிட்டா, எக் பாயில் பண்ணணும், ஞாபகமே இல்லை. நல்ல வேலை இப்போ உங்களுக்கு காட்டுறதுனால ஞாபகம் வந்துச்சு. இப்போ எக் பாயில் பண்ணிடலாம். எக்கு வேக போட்டாச்சு. இப்போ எல்லாம் பசியாக இருக்காங்க. என்னடா வேணும்? சரி தர, ஃப்ரிட்ஜு தர. எந்த ஜூஸ் வேணும்? கீழே கற்று குடிக்கிறியா? இது குடிக்கிறியா? ஃபேண்டா வா. தண்ணியில் கறிக்கணும். எப்படி இருக்கு சுகா? உப்பு கரெக்டாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் போட்டால் சரியா. நம்ம பிரியாணி மாஸ்டர் ஏதாச்சும் சொல்லுமா. நல்லா பிரியாணி எல்லாம் செய்கிற கிலோ கணக்கில் வச்சுட்டா. நம்ம ரெண்டு பேரும் சேம் தானே. சேம் கலர் ட்ரெஸ். எங்க தங்கச்சிக்கு பர்த்டே. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்கு. வாங்க வாங்க. வாங்க. உக்காருங்க. கொடு கொடு கொடு. பிரியாணி உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ரெண்டும் ஒன்றா சாப்பிட்டுக்கலாம்.
உக்காருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். எடுத்து தரண்டா ஓகே போதலாம் பாப்பா அதிகமா மனிஷா சரி வாங்க Happy birthday to you. Happy birthday to you. பாப்பா பாப்பா கூடு நீ விட்டு சரி சரி பாப்பா மனிஷா வெயிட் பண்ணு. சரி அப்பா இந்த அப்பா ஆமா சாப்பிட்டு எடுத்துட்டானா பாப்பா பெரிய பாப்பா கொடுங்க அப்படியே விட்டுருங்க கை மாற்றிங்க பாப்பா பாப்பா அங்கே வருமா ஒரு நிமிஷம் மனிஷா நில்லு 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 இல்ல நிக்கணும் அமைதியா அங்கே வருமா சார் இங்கே பாருங்க பேச தெரியாது அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கணும் பாப்பா சரி சரி இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஏய் கனிஷா வெச்சுக்கோ பஸ்ல நான் வீட்டுக்கு வாங்க இங்கே பாரு பாப்பா அங்கே வருமா என்னடி கால் போட்டா சார் இங்கே பாருங்க இங்கே வருமா ஓகே அப்படியே ஒரு இல்லைங்க அது இல்லை பார்க்கலாம் இங்கே பாரு பாப்பா அங்கே பாருமா அங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு ஓகே எப்படி அவங்க எல்லாரும் தான் பின்னாடி ஓகே பின்னாடி பின்னாடி இது வருங்க எல்லாரும் ஒரே கலரா இருக்கீங்க பரவா Dress அண்ணா இங்க எடுத்துறீங்களா செல்வாத அப்படியே அங்கே அது ஐயா திருப்பி ரெண்டு கிட்ட வந்தா அப்படியே 15 அப்படி நேரம் இருக்கு நான் போயினே இருந்தேன் வெரி குட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் எல்லாம் நேற்று முடிஞ்சாச்சு நல்லபடியாக. இப்போ வந்து நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என் குட்டி பாப்பாவுக்கு தடுப்பூசி அதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். எப்படி இருந்துச்சு வீடியோன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். Thanks for watching. Bye. Bye பண்ணிடுறேன்.